ஹாய் செல்லம்ஸ், வெல்கம் டு மை சேனல் சோனா மீனா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையல் வீடியோ, டிப்ஸ் வீடியோ, இந்த மாதிரி பூ கட்டுற வீடியோ எல்லாமே போட்டுட்டு வரேங்க. இப்போ நான் பூ கட்ட போகிறேன். பாதி பூ கொஞ்சமாக தட்டில் எடுத்துகிட்டு மிச்சத்தை முடிச்சு போட்டு வச்சிடணுங்க. ஏன்னா பூ மலர்ந்துருச்சுன்னா கட்ட முடியாது. நம்ம கவரோடு வைக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் மலராது. இது ஒரு டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பந்து போல் எப்படி ஈஸியாக பூ கட்டுறதுங்கிறது நான் சொல்லியிருக்கேங்க. இப்போ நம்ம நார்மலாக கட்டுற மாதிரியே கட்டிக்கலாம். இது எந்த நூல்கண்ணில் கட்டலாம், என்ன மாதிரி பூ வச்சு கட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ்லாம் தெரியும், பூ கட்டுவீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் நார்மலாக கட்டுற மாதிரியே 2 கட்டிட்டேங்க. இப்போ கட்டிட்டு 1 மட்டும் கட்டினா கூட போதும். இருந்தாலும் உதிர்ந்து கொட்டிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 2 கட்டி முடிச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு செட் எடுத்து வச்சு கட்டுங்க. கட்டிட்டு நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் பண்ணணுங்க. கட்டி முடிச்சுட்டு அப்படி பூ திருப்பணும். பழையபடியும் இப்படி திருப்பி கட்டும்போது பூ நார்மலாக இல்லாமல் நம்ம மதுரை உருட்டுக்கட்டு மாதிரியே வரும். ஆனால் மதுரையில் கட்ட உருட்டுக்கட்டு வேறங்க. ஆனால் அது மாதிரியே அது வரணும் அப்படின்னா நம்ம திருப்பி வச்சு கட்டணுங்க. அவ்வளோதான். அந்த ரிவர்ஸ் பண்ணி கட்டணும். இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இவ்வளோ தானே பூ கட்டுற வேலை தானே எங்களுக்கு தெரியும், இது தெரியாதான்னு நினைக்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நார்மலாக பொடி ஒன்று கட்டிட்டு அதை அப்படியே திருப்பி வச்சு கட்டணுங்க. இதேமாதிரி கட்டிகிட்டே வரும்போது உங்களுக்கு பந்து மாதிரியே வருங்க. அப்படியே பூ இப்படி பந்து மாதிரியே சூப்பராக வரும். நம்ம நார்மல் கட்டியிருக்கிறது எப்படி, இந்த பந்து மாதிரி உள்ளது எப்படின்னு நான் லாஸ்ட்டாக வீடியோவில் காட்டியிருக்கேன். நம்ம இந்த இப்படி திருப்பி கட்டினது பந்து மாதிரி இருக்கும். நார்மல் கட்டு நார்மலாகவே இருக்குங்க. அது வீடியோவில் லாஸ்ட்டாக காட்டியிருக்கேன், பாருங்கள். அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஈஸியாக கட்டலாம். நெருக்கமாக கட்ட வராது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நெருக்கமாக வருங்க மல்லிகைப்பூவு. நிறைய பேர் மல்லிகைப்பூ கட்டுறது ரொம்ப சிரமம், நெருக்கமாக எங்களுக்கு வராதுங்கிறீங்க. அப்படி சொல்கிறவங்க இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி வச்சு கட்டும்போது சூப்பராக அப்படி நெருக்கமாக வந்துடுங்க. இப்போ நார்மலாக பூ ஒரே மாதிரி பெரிய மொட்டாக வச்சு கட்டிடக்கூடாது. அப்படி கட்டுறீங்கன்னா சின்ன மொட்டு பூரா அதிகமாக வேஸ்ட் ஆயிருங்க. அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. பூ வேஸ்ட் பண்ணக்கூடாது என்றைக்குமே. இப்போ அப்படி பண்ணாமல் இப்போ நான் ஒரு குட்டி மொட்டு எடுத்திருக்கேன், பெருசு 2 எடுத்திருக்கேங்க. பெருசு வச்சு கட்டக்கூடாது. மேக்ஸிமம் அப்படி கட்டிட்டு இந்த குட்டி மொட்டெலாம் லாஸ்ட்டாக நின்றுச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காதுங்க பார்க்குறதுக்கு. இப்போ நான் சின்ன ஒன்று பெருசு ஒன்று தாங்க எடுத்து வச்சு நான் கட்டுவேன். இப்போ கட்டினாலுமே இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நூல் இங்கே சென்னையிலலாம் இந்த மாதிரி திக்கான நூல் விற்கிறாங்கங்க. இதுலேயும் நான் கட்டுவேன். ஆனால் இதில் கட்டுறதை விட எனக்கு அந்த க்ரீன் கலர் நூல் அது மதுரையில் கட்டுங்க. மதுரையில் அந்த க்ரீன் கலர் நூலில் தான் கட்டுவாங்க. எனக்கு அதில் பூ கட்டும்போது தான் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. நீங்களும் கட்டி பாருங்கள், உங்களுக்குமே அது பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த ஒயிட் கலர் பூவில் அந்த க்ரீன் கலர் நடுவில் வரும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா ஊர்லேயும் விற்கிதுங்க அந்த க்ரீன் கலர் நூல்கண்டு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நார்மலாக நார் வச்சு கட்டுவோம். தேங்காய் நார், வாழை நார் வச்சு கட்டுவோம். அதில் உங்களுக்கு தண்ணி தொட்டு தான் கட்டுவாங்க அப்போ அந்த காலத்தில். அது மாதிரியே இப்போ பூ உதிர்ந்து கொட்டுது எங்களுக்கு கட்டவில்லைன்னு சொல்கிறவங்க நூலில் கட்டினா கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு கையை டிப் பண்ணிவிட்டு அந்த நூலை நினச்சிட்டு கை ஈரத்தோடு கட்டினீங்கன்னா கட்டாயம் உதிர்ந்து கொட்டவே கொட்டாதுங்க. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுபோல் பெரிய மொட்டு எடுத்து வச்சு கட்டாமல் குட்டி மொட்டு கட்டுறது, இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி கட்டுறது, தண்ணியில் நனைச்சிக்கிட்டு கட்டுறது, நூல் கண்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் கட்டுறது, அந்த மாதிரிலாம் கட்டினீங்கன்னா கட்டாயம் பூ உங்களுக்கும் அப்படி பந்து மாதிரி வருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நான் அப்படியே சுற்றுவேன் பாருங்கள். ஒரே மாதிரி அப்படி பந்து மாதிரியே இருக்குங்க அந்த பூவு. பார்க்கும்போது நம்மளால் நம்ப முடியாது. மதுரை கட்டுங்கிறது வேறுங்க. அது வேறு மாதிரி உருட்டி கட்டுவாங்க. அது போலே தாங்க இதுவும் வரும். அது கட்டுறதுக்கு சில பேருக்கு அது கொஞ்சம் புரியாது. மதுரை கட்டுறதுக்கு கொஞ்சம் புரியாது. இது நம்ம ரிவர்ஸ் பண்ணி கட்டணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், அப்படி பந்து மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் சுற்றி காட்டுறேன். எங்கேயுமே காம்போ எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக அப்படி பந்து மாதிரி பூ மட்டும்தான் தெரியும். கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா இது ஈஸி சிம்பிள் மெத்தடுங்க. இது நல்லாவே இருக்குங்க, பந்து மாதிரியே இருக்கும். இப்போ நான் நார்மலாக கட்டினதை வைக்கிறேன் பாருங்கள். இது நார்மலாக கட்டினதுங்க. அது பந்து மாதிரி கட்டினது, இது நார்மலாக கட்டினதுங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நார்மலாகவும் கட்டலாம். ஆனால் இது மாதிரி ஒன்று ரிவர்ஸ் பண்ணி கட்டுறது ஒன்று தாங்க. அது பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பூ கட்டுறது. எனக்கெல்லாம் பூ கட்டுற வேலை ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நார்மலாக கட்டினதுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த பூ எப்படி கட்டியிருக்கேன்ட்டு. இது நம்ம ரிவர்ஸ் பண்ணி கட்டினதுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நிறைய சமையல் வீடியோலாம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.